திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு நமச்சிவாய என்ற பொக்கிஷத்தினை கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக பெருமையாக வளமாக நலமாக வாழ்வீர்கள். சொல்லுங்க, நமச்சிவாய 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 நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடுகின்ற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் கைலாசநாதர் காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலே திருமழபாடி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சேரர் கிளையினராகிய மழவர்கள் இங்கே பாடி செய்து கொண்டு தங்கியிருந்தமையினாலே இந்த பெயர் பெற்றது. பாடி அப்படின்னா தங்கும் இடம் என்று பொருள். பாடி என்றாலும் ஒன்றுதான், பாசறை என்றாலும் ஒன்றுதான். சிவபெருமான் மழு நிறுத்தம் செய்த தலம், அதனாலே மழுவாடி என்பது மழபாடி என்று ஆயிற்று. திருவையாற்றுக்கு வடமேற்கே சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலே கொள்ளிட பேராற்றினுடைய வடகரையிலே இருக்கிறது. அரியலூர், திருவையாறு, திருச்சி இங்கெல்லாம் பேருந்து வசதிகள் உள்ளன. காவிரியினுடைய வடகரை, காவிரியினுடைய வடகரை தலங்களிலே ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் கொள்ளிட பேராற்றினுடைய வடகரை. இறைவனுடைய திருப்பெயர் வைரத்தூண் நாதர். இந்த ஊர் திருத்தாண்டகத்திலே அப்பர் பெருமான் மலை அடுத்த மழபாடி வைரத்தூணே மறை கலந்த மழபாடி வைரத்தூணே என்று தொடர்களெல்லாம் எடுத்தாண்டிருக்கிறார். வடமொழியிலே வஜ்ரசம்பம் பேசுவார் என்று கூறுவார்கள். பிரம்மன் உலகத்தில் இருந்த சிவலிங்கத்தை புருஷாமிருகம் இங்கு கொண்டு வந்து எழுந்தருளிவித்தது. அதை மீளவும் மீண்டு கொண்டு போவதற்கு பிரம்மதேவர் அதை பெயர்ச்சி எடுக்க முயன்றார். அதை எடுக்க முடியாத பிரம்மன் இது வைரத்தூணோ என்று வியந்தமையினாலே இப்பெயர் பெற்றது. இறைவியாருடைய திருப்பெயர் அழகம்மை. தீர்த்தம் கொள்ளிடப்பேரார், தலவிருட்சம் பனை. இந்திரன் திருமால் இவர்கள் வழிபட்டு பேறு பெற்றார்கள். திரு நந்திதேவர் திருவையாற்றிலிருந்து எழுந்தருளி சுவேசை அம்மையாரை மணந்து கொண்ட திருத்தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரம்பல் எழுந்தருளியிருக்க மழபாடி இறைவன் அவருடைய கனவிலே தோன்றி மழபாடிக்கு வர மறந்தனையோ என்று கூற, உடனே சுந்தரர் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சைத்து, இன்னும் அருமையாக பாடுறாரு பாருங்க. பொன்னார் மேனியனேன்னு திருஞான சம்பந்தர் பதிகம் 3, திருநாவுக்கரச பெருமானுடைய திருத்தாண்டக பதிகம் 2, சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் 1 ஆக 6 பதிகங்களை கொண்ட பெருமையுடையது. இத்தலத்துக்கு ஸ்ரீ கமலை ஞானப்பிரகாச தேசிகர் அவர்களாலே இயற்றப்பட்ட தலபுராணம் ஒன்று இருக்கிறது. எளிமையான தமிழ் நூல், அச்சிலே வெளிவந்திருக்கிறது.
நந்தியம்பெருமானுடைய திருமண திருவிழா ஒவ்வொரு ஆண்டிலும் பங்குனி திருவிழா மாதத்திலே நடைபெறுகிறது. நந்தி கல்யாணம் பார்த்தா நம்ம வீட்டில் முந்தி கல்யாணம் வரும்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருமழபாடி. 9வது பதிகம் திருமழபாடி. திருமுறை 2ஆம் திருமுறை, பாடல் 4வது பாடல். 4ஆம் பாடலை நாம் பார்ப்போம். பள்ளமார் சடையில் புழையோடடையற்புனல் வெள்ளமாதரித்தான் விடையேறிய வேதியன் வள்ளல் மாமழபாடி உள்மேய மருந்தினன் உள்ள மாதரி மின் இணையினவோ. நடுவே பள்ளம் அமைந்த சடைமுடியிலே வந்து தங்குமாறு கங்கை வெள்ளத்தை தரித்தவன் நம் பெருமான் சிவபெருமான். விடையேறி வரும் வேதியன் அவன். வள்ளல் தன்மை உடையதனாலே அவன் வள்ளலாக இருக்கிறான். அப்படி மழபாடியிலே விளங்கக்கூடிய அரிய மருந்து போல்பவன். மருந்து மந்திரமும் தந்திரமும் மருந்து ஆனார்கள். ஆக மருந்து போல்பவன். வினைகளெல்லாம் நீங்குமாறு உள்ளத்தாலே நினைந்து நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்கள் வினையெல்லாம் தீரும், பெருமானிடத்திலே அன்பு செய்யுங்கள் என்கிறார். சடைமுடி நடுவிலே பொருந்திய குழிவு, அதான் பள்ளம். பள்ளமார்புணல் வெள்ளம்னார். கங்கையினுடைய பெருக்கம்னு சொல்லலாம். மருந்து என்பது என்ன? இங்கே பிறவி பிணிக்கு உள்ள மருந்து, பெருமருந்து. ஆதரிமின் விரும்புங்கள். வாயால் உண்ணையும் மருந்தன்று, வாயால் உண்ணும் மருந்தன்று. உண்ணும் உள்ளது ஐயன் உள்ளது உணர்வாய் ஓவாது மண்ணுபவும் தீர்க்கும் மருந்து என்றார். திருவருட்பயன்ல திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமழபாடி சென்று மழபாடியுள் மாணிக்கமே என்று பாடிய அந்த பாடலையும் நினைத்து இந்த 2ஆம் திருமுறையிலே இந்த பதிகத்திலே உள்ள அத்தனை பாடல்களையும் பெருமானுடைய முன்னிலையிலே பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.